ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேந்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான அல்வா ரெசிபி எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அல்வா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இனிப்பாக இருக்கணும். அல்வானால ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதனால் 2 கப் எடுத்தாலும் எடுக்கலாம், 3 கப் வேணும் எடுக்கலாம். ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ 2 கப் அளவுக்கு எந்த கப்பில் நீங்கள் சுகரோட அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியோட அளவும் எடுத்துக்கணும். ஸோ தண்ணியும் சுகரும் ஒரே கப் அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ 2 கப் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டோம்னா அதே மாதிரி 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 3 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிட்டோன்னா அதே சேம் 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை கம்ப்ளீட்டாகவே இந்த தண்ணியில் கரைஞ்சிடணும். இந்த பாகுபதம் எதுவுமே கிடையாது. சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சிடணும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை கண்டினியூஸாக ஸ்டியர் பண்ணிக்கிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா இருந்து கரையட்டும். ஸோ நம்ம அந்த கேப்பில் லைட்டாக எடையாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சரியா, கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ சீக்கிரம் கரைஞ்சிரும். ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் இந்த கார்ன்ஃப்ளவரை இந்த தண்ணியோட சேர்த்து நல்லாவே கரைச்சி விட்டுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்பவே ஈஸியாக கார்ன்ஃப்ளவர் கரைஞ்சிரும். ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே கரைச்சி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு கார்ன்ஃப்ளவர் மில்க் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சுகர் சிரப்பை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சுகர் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே தண்ணியில் சூப்பராகவே டிசால்வ் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மில்கை இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்ன்ஃப்ளவர் மில்கை இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லாவே கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சரியா, லோ ஃப்ளேம்லேயே மாற்றிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நம்ம ஆட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கட்டிகள் மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கட்டிகள் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு ஜெல் ஃபார்மில் வரும். ரொம்ப திக்கான ஒரு ஜெல் ஃபார்மேட்டில் வரும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போவே தெரியுது, ரொம்ப நல்லா திக்காக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இந்த மாதிரி திக்கான ஸ்டேஜ் வந்துட்டால் சரியான பதம் வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ஸோ இப்போ நம்ம இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அல்வானாலே பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆரஞ்சு இல்லைன்னா எல்லோ, ரெட் அப்படின்னா க்ரீன் கூட ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிஸ்தாஸ் கூட ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஃப்ரூட்டை நல்லாவே மேஷ் பண்ணிட்டோ இல்லை அதோட ஜூஸ் எடுத்து கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும், ஃப்ளேவராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஜெல்லியோட சேர்த்து இந்த ஃபுட் கலரை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அதே டைம் இது இந்த ஜெல்லியை ரொம்ப திக்காக மாற்றிடும். ஸோ எலுமிச்சை பழ ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த ஜூஸ் கம்ப்ளீட்டாகவே இதில் நல்லாவே மிக்ஸ் ஆகிடணும். ஸோ அதுக்காக நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த அல்வாவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நெய் ஆட் பண்ணிட்டாலும் ஓகே தான். ஆனால் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ஸோ நிறைய நெய் இது குடிக்காது. ஸோ நமக்கு தேவையான அளவு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய நெய் ஆட் பண்ணோன்னா நமக்கு ஒரு 2-3 நாள் கூட நமக்கு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமே கெட்டு போகாது. ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் அப்படியே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் கொஞ்சமாக உலர் திராட்சையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி இது நல்லாவே இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த அல்வாவில் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, அந்த ஸ்மெல்லுக்காக. சரியா, ஸோ ஸ்மெல்லுக்காக நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா
இதை வந்து நம்ம 2 நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா வந்து நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணி அல்வாவை இறக்கி வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து ஃபுல்லாகவே நம்ம கீ அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பிளேட்டோட எல்லா சைட்ஸ்லையுமே கீ அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் அது கரெக்டாக செட் ஆகி அது வந்து எந்த ஒரு ஒட்டாமல் அப்படியே சூப்பராக வந்துடும். ஸோ அதனால் பிளேட்டோட எல்லா பக்கத்துலேயுமே ஃபுல்லாகவே கீ அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. கீ அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அல்வா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அல்வாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து இதோட மேல் பரப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கீ வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. கீ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் இது இப்படியே இருக்கட்டும். நல்லாவே கூலாகட்டும். நல்லா அந்த சூடாறு நல்லா கூலாகி வந்ததுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அல்வா நல்லாவே கூலாகிடுச்சு. ஒரு 1/2 hours கழிஞ்சதுக்கப்புறமா சூப்பராக இது நல்லா செட் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்போ நைஃப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராகவே பாக்ஸ் ஷேப்பில் பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், அல்வா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக கட் ஆகுது. சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்களா ரொம்பவே ப்ளஃபியாக சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம நிறைய கீ ஆட் பண்ணிட்டோம்னா 2 நாள் கூட வச்சுக்கலாம். ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கோங்க. 2-3 days வரை நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் எதுவுமே சேஞ்சஸ் வராது, அப்படியே இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் சூப்பரான இந்த சாஃப்டான அல்வா பண்ணி உங்கள் அனுபவத்தைங்க கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பை பாய்.